கூட்டணி கட்சிகளின் சார்பில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிற வாய்ப்பை, நல்லதொரு வாய்ப்பை கழகத்தினுடைய வணக்கத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகிற எனக்கு கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களும் கழக நிர்வாகிகளும் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு மிக சிறப்பாக கடந்த சுமார் ஒரு மாதமாக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கிற நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இன்று 6 மணி வரை தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளை நாம் மேற்கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு வருகை தந்து சிறப்பாக பணியாற்றி ஒத்துழைப்பை தந்து பங்கு பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாக பெருமக்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிகளை சார்ந்த நிர்வாக பெருமக்களை மற்றும் இந்த கூட்டணியில அங்கம் பெற்றிருக்கிற அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும், இதிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும், நம்முடைய கழக நிர்வாகிகள் பல்வேறு பகுதியிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்கள் பாதங்களிலே காணிக்கையாக்கி ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற, அதாவது நாளை மறுநாள் தேர்தல் நாள், நாம் இந்த நேரத்திலே சில கருத்துக்களை, நடந்து முடிந்த ஸ்டாலினுடைய அரசின் மக்கள் விரோத செயல்களை, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்களின் நல்ல ஆதரவோடு ஆட்சி பொறுப்புக்கு வரவிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சிக்கு வந்தவுடன் நாம் என்ன திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியிலே முதலில் நாளை மறுநாள் தேர்தல் நாள், நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று உங்களுடைய மேலான சக்தி மிகுந்த அந்த வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து